வணக்கம் and welcome to Kamals Adupankarai. மிக்ஸ்டு வெஜிடபிள் மஞ்சூரியன் கிரேவி அது செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கேரட் எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதோட தண்டு வந்து பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம், ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. லெமன் மேலே கொஞ்சம் பிழிஞ்சு விடுறதுக்கு வெங்காயத்தாளை பொடிசாக எடுத்துக்கோங்க. இது வந்து காலிஃப்ளவரை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் காலிஃப்ளவர் கோஸ் கொஞ்சம் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, கரம் மசாலா 1 டீஸ்பூன், plain chilli பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸ்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இது மாதிரி பிணைஞ்சாச்சு மாவை. இல்லை வெஜிடபிள்ஸும் நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சைஸ் வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. ஒரு ஈவன் சைஸாக இருந்தால் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் மஞ்சூரியன். இந்த மாதிரி நம்ம எல்லாவற்றையும் ஒரே சைஸாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சு நல்லா எண்ணெயை காய வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒன்றா இது உள்ளே போட்டு எடுத்துடலாம். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை ஒரு தட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மஞ்சூரியனோட கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஸ்லிட் போட்ட பச்சை மிளகா ஆட் பண்ணிவிடுங்க. பூண்டு பொடிசாக கட் பண்ணது. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அது உள்ளே ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ரிமைனிங் எடுத்து வச்சுருக்கிற பேலன்ஸ் கேப்சிகம், பீன்ஸு, கேரட்டு, கோஸு எல்லா காயும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு சைஸ் தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கொஞ்ச நேரம் வதக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சில்லி சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ப்ளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடவும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்னும் கூட தண்ணியாக வேணும்னா தண்ணியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம தண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணி எவ்வளோ டென்சிட்டி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்மளுக்கு ட்ரையாக வேணாலும் ட்ரையாகவும் கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கிளாஸினஸ் வரும். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுனால இப்போ இது கொஞ்சம் கிரேவி வந்து ஒரு கிளாஸினஸ் கொடுக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கிச்சுன்னா இது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ட்ரையாக வேணாலும் ட்ரையாக பண்ணிக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் கிரேவியாகவே பண்ணுறேன். நம்மளோட மிக்ஸ்டு வெஜிடபிள் மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெடியாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் குழந்தைங்க ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணும்போது வீட்லேயே நல்லா அழகாக சாப்பிட்ருவாங்க குழந்தை. நம்மளும் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நல்லாவும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயத்தாள் மேலே போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.